பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன்பெறுங்கள். இந்த புக்கு வந்து போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்ச மட்டும்தான் அந்த புக்கு வாங்கி படிக்க முடியுமோ தவிர வேற யாரும் அவ்வளவு சீக்கிரம் வாங்கி படிக்க முடியாது. நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. நிறைய பேருக்கு நான் அந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்க ஒரு 2-3 பேருக்கு சொல்லி அவங்க படிச்சு அவங்களும் பயன்பட்டு இருக்காங்கப்பா. கிஃப்டா கொடுக்கறதுக்கு உண்மையாலுமே நீங்க அது நீங்களா இது பண்ணிட்டீங்கப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு செய்யலாமான்னு இருந்தான். உண்மையாலுமே அதை நீங்களே சொல்லிட்டீங்கப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒரு விஷயம் இதுல சேர்த்து சொல்றேன். அப்பா சொல்லுங்கப்பா. நான் வந்து ஒரு 12,000 புத்தகங்கள் போட்டிருக்கோம். சரி, இப்படி ஒரு நகைப்பெட்டி மாதிரி செஞ்சு தங்கத்துல மின்ற மாதிரி பெட்டியில புத்தகம் வைக்கிறது இதான் முதல். தங்கம் வைரம் அது அதுக்கு மேலைங்கப்பா. அது நான் தான் சொல்லிட்டேங்க. எடுத்து இது புண்ணியம் செய்த மட்டும்தான் அந்த புக்கை வாங்கி படிக்க முடியும். புண்ணியம் செய்யணும். நல்லா சொன்னீங்க. போன ஜென்மத்துல கண்டிப்பா வந்து அப்பன் முருகனுடைய ஆசீர்வாதம் அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் அந்த புக்கு வாங்கி படிக்க முடியும். இல்லைன்னா யாராலையும் வாங்கி படிக்க முடியாதுப்பா. இது வந்து நான் சொல்வது நான் கிடந்த வந்து இது நான் அனுபவித்தது உண்மை. நாம் மறைந்தாலும் அது என்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம்.